போய்க் கொண்டிருப்பவள். இதன் ஆசிரியர் வண்ணதாசன். கண்ணங்கரேல் என்று சிறு சிறு குமிழ்களுடன் அசைவே அற்று பல வருடங்களாக கிடப்பது போன்று தோன்றுகிற அந்த சாக்கடையை தொடர்ந்து போனவே ஜூடி வீடு வந்துவிடும். 3வது தடவையோ 4வது தடவையோ இந்த ஊருக்கு வருகிற சமயம் வந்து எட்டி பார்க்கிற எனக்கே எப்படியோ அருவருப்பாக இருக்க, அது என்னவோ ஒரு காம்பவுண்ட் சுவரு மாதிரி நொதித்து கிடக்கிற சாக்கடையை பற்றியெல்லாம் கவலையற்று இந்த வீட்டுக்காரர்கள் நடமாடுகிறார்கள். 2-3 முட்டைத்தோடு இப்பொழுதுதான் எரியப்பட்ட பளீர் வெள்ளையுடன் அந்த சாக்கடை கருப்பில் வினோதமாக கவனம் பெறுகிறது. ஒரு வதங்கிய பூச்சரம் வேறு. இப்படி அற்பமாக கவனம் சிதறுகிற சிலவற்றை தாண்டிதான் அண்ணன் ஜூடி வீட்டிற்கு போக வேண்டியதாய் இருக்கிறது. ஜூடியை பார்க்க முதலில் விருத்தா கூட தான் வந்தேன். விருத்தா அல்லாமல் இந்த அண்ணன் ஜூடியை அறிந்திருக்க எனக்கு எந்த முகாந்திரமும் உண்டு. இன்னொரு ஸ்டூடியோவில் வேலை பார்த்து கொண்டு கல்யாண வீட்டு புகைப்படங்களை மட்டும் எடுத்து கொண்டிருந்த விருத்தாவும் நானும் சிநேகிதர்களாகிவிட்டது இந்த வாழ்க்கையின் எத்தனையோ விசித்திரமான உண்மைகளில் ஒன்று. என் அலுவலக சகா ஒருவனின் கல்யாணத்திற்கு புகைப்படம் எடுத்த இவன் ஏதோ ஒரு கோளாறால் வரவேற்பு புகைப்படம் ஒன்று கூட பதிவாகவில்லை என்ற சங்கடமான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருந்த தினத்தில்தான் அறிமுகமானேன். என் அந்த சகாவே அதிகம் கவலைப்படாதிருந்த போது இனிமேல் மறுபடியும் திரும்ப வர முடியாத அந்த வரவேற்பு வேலைக்காக விருத்தாச்சலம்தான் திரும்ப திரும்ப அதிகம் வருந்தினான். இந்த மாதிரி 100 சாயங்காலம் வருங்க சார். ஆனால் கல்யாணம் ஆகிற சாரோட முகத்தில் இருக்கிற முழு பகலோட சந்தோஷம் களைச்சி போனாலும் துடைச்சி மேலே வருகிற ஒரு குதூகலம், என்னன்னு தெரியாத ஒரு பதட்டம், சில செயற்கையான அசைவு, கையை இப்படி தூக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வீசி மடக்கி தூக்குவீங்க. கடிகாரத்தில் மணி பார்க்கறது கூட ஸ்டைலாக இருக்கும். வழக்கமாக சிரிக்கிற போது கவுந்து சிரிச்சா இன்றைக்கு தலையை தூக்கி கனமாக சிரிக்கிறது. பக்கத்தில் எட்டி பார்க்கிற குட்டி பிள்ளைகளை வளைச்சி செல்லம் கொஞ்சுகிறது. இப்படியாப்பட்ட முகம் மறுநாள் வருமா, 2 நாள் கழிச்சு வருமா? வராதே. போச்சிங்களே சார், தப்பா போச்சு. இப்படி பேச்சை என்னிடம் ஆரம்பித்தான். அவனுடைய தவிப்பும் அதை முழு ஈடுபாட்டோடு சொன்ன விதமும் எனக்கு பிடித்து போயிற்று. இதை தவிர அவனுக்கு புத்தகங்கள் பற்றியோ எனக்கு கேமராக்களின் நுணுக்கம் பற்றியோ ஒருவருக்கொருவர் பற்றி கொள்ளும்படியாக எந்த தூண்டுதலும் மத்தியில் இல்லை. அவரவர் விஷயங்களில் உன்னதமான சிகரங்களை நோக்கியே கவலையாவது எங்கள் 2 பேருக்கும் அவரவர் இடமாவது தங்கியிருந்ததா என்று கேட்டால் கூட சொல்ல முடியாதுதான். விருத்தா ஒரு அற்புதமான கலைஞன் என்று எனக்கு தோன்ற செய்தது. அந்த புகைப்படம் ஒன்றை பார்த்ததும் தான் வில்வண்டிக்குள் ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறது போன்ற ஒரு அற்புதமான படம். பாதையோ முன்புறம் பூட்டிருக்கிற காளைகளையோ வண்டிக்காரனோ விழுந்து தொலைவுக்கு இட்டு செல்கிற தெருவோ எதுவும் தெரியவில்லை. வில்வண்டி உட்பகுதியின் வளைந்த பிரம்பு வரிசைகள் கொஞ்சம் தெரிகிறது. அந்த பெண் வண்டிக்குள் இருக்கிறாள். இவ்வளவுதான். இதை அவன் எடுத்திருந்த விதத்தில் ஏதோ ஒரு மாயம் இருந்தது. அந்த வண்டி நகர்வது தெரிந்தது. பாதையில் இருக்கிற சிறிய நொடி ஒன்றில் கடக்கென்ற சக்கரம் இறங்கி ஏறுகையில் வண்டியின் விட்டத்திலிருந்து தொங்குகிற கைப்பிடி கொஞ்சலம் ஆடி மோதுவது தெரிகிறது. அந்த பெண் பார்க்கிற ஒவ்வொருவரிடமிருந்தும் விடை பெற்று தவித்து கொண்டு செல்வது தெரிந்தது. தனிமையின் அடர்வுக்குள் இருந்தும் அவள் நம்பிக்கையுடன் இந்த வாழ்க்கையை நேசிக்கிறதே உகந்தது என தீர்மானித்து கொண்டு விட்ட பாவனை தெரிந்தது.
இலகி பரவிக்கொண்டிருக்கிற பார்வையில் வண்டியிலிருந்து அப்படியே அவளை காப்பாற்றி அள்ளி எடுத்து அணைத்து கொண்டு விடச் சொல்லும் ஒரு அபூர்வம் இருந்தது. எப்படியெல்லாமோ கிளர்ச்சி ஊட்டி கடைசியில் அணைத்து கொள்ள வேண்டும் எனக்கு என்று பட்டதை வெளிக்காட்ட முடியாத ஒரு தனித்த பரவசத்தில் நான் அமைதியாக இருந்தேன். அவள்தான் அன்னம் ஜூடி. இந்த பெயரை வெகுகாலத்திற்கு பின்தான் விருத்தா எனக்கு சொன்னான். அவளுக்கும் மாடியிலிருந்த அவனுக்கும் இருந்திராத புரிபடாத உணர்வுகள் காதல்தான் என்பதை நான் தான் ஒரு நேரத்தில் உடைத்து சொன்னேன். நிறைய புத்தகம் படித்த பாவத்தில் நான் அறிந்து வைத்திருந்த கதைக்கான சூத்திரங்களையும் வாய்ப்பாடுகளையும் போட்டு பார்க்கையில் எனக்கு வந்த விடை அதுவாக இருந்ததால் அப்பொழுது அப்படி சொல்லிட, சொன்ன நேரத்திலிருந்து ஆமா அப்படிதான் என்று அவர்களும் ஒப்புக்கொண்டு விட பெரிய சிக்கலாகிவிட்டது எல்லாம். அண்ணன் ஜூடிக்கும் விருத்துவாக்கும் இடையில் நானும் இது பற்றி பேச நேருகிற சந்தர்ப்பங்களை விருத்தாவே உண்டாக்கி தர, அவளை பார்த்துவிட்டு போன பையனை நிராகரித்து அனுப்பி வைக்க தோதுவான கற்பனை வாசல்களை நாங்கள் 3 பேரும் ஒவ்வொரு பக்கமும் திறந்து திறந்து வைத்து பார்த்தோம். நடப்பில் ஒன்றும் பிரயோஜனமில்லை. அறிக்கை வாசித்ததின்படி அந்த குருடர் பள்ளிக்கூட சர்ச்சில் முற்றின சோளக்கதிர்கள் குளிர்ந்த காற்றில் அசைந்து ஆட, இதமான வெயிலில் புழக்கத்தில் மேன்மேலும் வழவழப்பான மரபெஞ்சு ஒன்றில் நானும் விருத்தாவும் அமர்ந்து கையில் கொடுக்கப்பட்ட அச்சடித்த சிறு புத்தகங்களுடன் பாட்டு பாடி சேர்ந்து கொள்ள, அன்னம் எதுவும் அறியாத ஒரு வெள்ளை இறகு போல கனமற்று திருமண சடங்குகளில் மிதந்திருந்தாள். முற்றிலுமாகவே அவள் அந்த தினத்துக்குள் பணிவன்புடைய ஒரு மனைவியாக மாறி எங்களையெல்லாம் கூட அறிமுகப்படுத்தி வைத்தாள். கணவான்களுக்கு மத்தியில் கணவான்களாக நடக்கிற மரபை ஒட்டி நான் அன்னஞ்சூடி என்று கூட எழுதாமல் திருமதி சந்திரன் தேவநேசன் என்று ஜாக்கிரதையாக புத்தகத்தில் எழுதி கொடுத்தேன். விருத்தா புகைப்படக்காரன் என்பதால் என்னை விட பிரகாசிக்க முடிந்தது. அவர்களை வெவ்வேறு தோற்றங்களில் மிக சலுகையான நெருக்கத்தில் எடுத்துக்கொண்டிருந்தான். புகைப்படம் எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அவன் வேறு ஒரு மனிதனாகி விடுகிறான். நான் ஒருவன் நிற்கிறேன் என்றோ, அவள் அன்னம் என்றோ, அவர் இன்னார் என்றோ நினைக்கிறதை ஒழுத்தி வெவ்வேறு பரிமாணங்களுக்கு அந்த புகைப்படத்தை இட்டு செல்கிற முழு கவனத்துடன் இயங்குவான். புன்னகைக்காக வைக்கிற கோணாங்கி தனங்களை பிறர் போல பிரயோகிக்காமல் நெற்றி இறுகி இறுகி புருவ மத்தியில் ஒரு பள்ளம் விழுந்து கொண்டே போக, எதிரில் இருப்பவர்களை அவர்களின் பாவனைகளிலிருந்து உதறி எடுத்த ஒரு சட்டென்ற நொடியில் பிடிப்பான். சேலை மடிப்புகளை நீவி விடுவது, காலணி மேல் மடங்குகிற கால் சட்டைகளை ஒழுங்கு செய்வது போன்ற எதுவுமின்றி ஆடைகளெல்லாம் இடையூறு அல்ல ஒரு நல்ல புகைப்படத்திற்கு என்ற வகையில் இயல்பின் சுபாவமான அவிழலில் எல்லாம் அதன் இடத்தில் இருக்க ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ஜீவனை வருத்திருப்பான். ஆல்பத்திற்கு அல்லாமல் அவனுடைய சொந்த தேர்வுக்கென்று வைத்திருக்கும் புகைப்படங்களில் ஜூடியின் அந்த குருடர் பள்ளி சோளக்கதிர் பக்கம் நின்று காகித மாலை அணிந்த வாடகைக்காரை ஓட்டிய புகைப்படமும் இருந்தது. அது அவள் நடந்து செல்கிற தோற்றத்தில் கைகளில் சரிந்த சேலையை முழுவதுமாக அள்ளி மறுபடி மேலே வீசிக்கொள்கிற நேரத்தின் படம். ஒரு கை தோளுக்கு சென்று கொண்டிருக்க, ரவிக்கை முழு கணத்தை கொடுத்திருக்க, மார்பும் தோளின் செழுமையும் பக்கவாட்டில் தெரிய, புடவை ஒரு சந்தோஷமான பாய்மரம் போல பின்பக்கம் விசிறி அந்தரத்தில் இருக்க, அவள் கண்கள் மூடியிருக்கும். வாய்க்கொள்ளாத சிரிப்பில் கன்னத்து ரோஸ் பவுடர் பூச்சி திரண்டு மேடிட்டு 1-2 ஜிகினா மினுக்கும். விருத்தா அதை காட்டுகையில் சொன்னான், கண்ணை மூடியிருக்கிறது எவ்வளவு வாய்ப்பாயிருக்கு பாரு.
வாய்ப்பாக என்கிற அந்த வார்த்தையின் சுகத்தில் அமிழ்ந்திருக்கையில் மூடின கண்களையெல்லாம் தாண்டி மறுபடியும் அந்த புகைப்படம் எனக்கு அணைத்து கொள்வதையே யோசிக்க வைத்தது. இப்படி தோன்றுவதும் அப்புறம் அவரவர் பாடுகளை பார்க்க தீராது அலைவதில் எல்லாம் சரியாக போவதும் நியாயமாகி போயிற்று. ஆபீஸ் வேலைக்காக நாடா கட்டின தாட்களையும் அட்டையையும் இந்த பட்டணத்து மேஜைகளில் நகர்த்தி 2-3 பச்சை கழியத்தை வாங்கி முத்திரை குத்தி மறுபடி கட்டி வைத்து இன்னொரு அலுவலக ஊழியரின் சொசைட்டி லோனுக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் தொங்கின தொங்கலுக்கு எளிமையான ஆஸ்வாசமாக பன்னீர் சோடா குடித்து கொண்டிருக்கிறவரை இன்றைக்கும் அண்ணன் ஜூடி பற்றி எந்த நினைப்பும் இல்லாமலே இருந்தது. அப்படி குடித்து கொண்டிருந்த போதுதான் ஹலோ என்று நான் கல்யாணத்துக்கு பரிசளித்த புத்தகத்து பெயரையே என் பெயர் போல சொல்லி கூப்பிடுகிற தேவநேசனின் குரல் கேட்டது. லட்சியங்களின் உன்னத விளிம்புகளை ஒரு எவ்வி பிடிக்க சொல்கிறது போல ஒரு புத்தகத்துக்கு மிக பொருத்தமாக இருந்த அந்த பெயரை என் பெயராக சொல்லி கூப்பிடும் பொழுது ஒரு கிண்டல் தானாகவே கிடைத்தது. இப்படி என் பெயரை விட்டுவிட்டு நான் பரிசளித்த புத்தகத்தின் பெயரையே சொல்லி கூப்பிடுகிற இவருடைய வழக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்ள? இந்த கிண்டல் போதாமல் ஏற்கனவே இவரை பற்றி விருத்தா கூறியிருக்கிற விஷயங்களாலும் இவர் மீது கோபம் அடைந்திருக்கிற நான் அடேடே வாங்க என்று அகலமாக சிரித்ததான் கொடுமையான விஷயம். அலுவலகத்தில் வேலை பார்க்க எவ்வளவு கேவலமான சாயல் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது. பின்ன இவன் என்ன மனுஷன்? அண்ணன் ஜோடி மாதிரி ஒரு பெண் கிடைத்திருக்க இவனோ என்னவெனில் வெவ்வேறு வக்கிரங்களுடன் திரிகிறானா. கல்யாணம் ஆன ஆரம்ப தினங்கள் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருந்த அன்னத்துக்கு அவனுடைய ஒவ்வொரு காரியமும் தாங்க முடியாத இம்சையாகிவிட்டதாம். வேலை பாராமல் நாள் பாராமல் இவளை தின்று தீர்ப்பது போக 2 சிறு பையன்களுடனேயே தெரிவது அசிங்கந்தான் அன்னத்துக்கே தாங்க முடியாததாய் இருக்கிறதாம். மடியில் கிடந்துக்கிட்டு அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி அழுதா சும்மா தட்டி கொடுத்து சின்ன பிள்ளையை கண்ணை துடைத்து விடுகிற மாதிரி தான் இருந்தது. முதல்ல விருத்தா அன்றைக்கு அதற்கு பிறகு சொல்வதை இப்படித்தான் ஆரம்பித்தான். கலர் பிரிண்ட் போட என்று வருகிற போதெல்லாம் விருத்தா அன்னத்தை பார்த்து என்னாயிற்று, மாற்றியும் சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்றே எனக்கு பட்டது. என் இஷ்டத்திற்கு பூர்த்தி செய்து கொள்ளும்படியாக அவன் இடையிடையில் காலி இடங்களை தந்தே வந்தான். அந்த ஆளை அவனோட தீராத இம்சையை பொறுக்காமல் கூனி குறுகி கட்டையாய் கிடந்தே இந்த 2-3 வருஷமும் கழிஞ்சு போச்சு. கல்லை புரட்டி போட்டு வாசலை அடைச்ச மாதிரி தானு கூட வச்சுக்கலாம். நிச்சயமா சொல்வேன், நாளைக்கு ஒன்று பிறந்துச்சுன்னா அதுக்கும் உனக்கும் தான் பேச்சு. அண்ணன் தன் அடி வயிற்றில் கையை வைத்து கொண்டு விருத்தாவிடம் சொன்னதெல்லாம் விருத்தா திரும்பி என்னிடம் சொன்னான். அங்கங்கே நெட்டு செல்வதற்கு வசதியாக புத்தகம் படிக்கிறவன் கணிசமாக தன் கையில் திசை காட்டிகள் வைத்திருப்பான் என்று விருத்தாவிடம் எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஒழுங்காக தலை கட்டி குடித்தனம் நடத்தி நல்ல பெயர் எடுத்து கொண்டிருக்கிறவனான எனக்கு விருத்தாவிற்கு சொல்ல புதிய புதிய யோசனைகள் தோன்றிற்று. நான் ஏன் அன்னத்தை கட்டி கொள்ளக்கூடாது என்று லேசாக கேட்பான் எனில் விருத்தாவிடம் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் இப்படி நடந்ததற்கான பொறுப்பே இருக்காவிடில் உனக்கும் அந்த தேவநேசனுக்கும் வித்தியாசம் இருக்காது என்றே சொல்ல முற்பட்டேன். குழந்தை பெறுவதற்கு முன்பு அப்படி செய்வதா அல்லது பெற்ற பின்பு என்று அதிலுள்ள சட்ட பிரச்சனைகள் பற்றி விருத்தா கேட்டதும் இதை ஏன் அவளிடமே கேட்கக்கூடாது என 2 பேருமாக நேரே புறப்பட்டோம். அப்பொழுதுதான் அண்ணன் ஜூடி வீட்டிற்கு இந்த இடத்திற்கு வந்தது. சாக்கடையை தாண்டி உள்ளே போனதும் அப்போதுதான். விருத்தாவுடன் இந்த வீட்டுக்குள் நுழைந்தபோது அன்னம் கிணற்றிலிருந்து இன்னொரு பெண்ணுடன் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாள். சாக்கடையா, உரை இறக்கிய கிணற்றிலிருந்து வாரிக்கொட்டிருந்த சேற்று வாடையா என்றில்லாத ஒரு தண்ணீர் கரை வாடை அடித்தது.
பிளாஸ்டிக் குடம் ஒன்றை இறக்கி வைத்துவிட்டு எங்களை வரவேற்றாள். இது ஜூடி அல்ல, வேறு யாரோ என்றிருந்தது எனக்கு. 4 பிள்ளை பெற்றவள் போலிருந்தாள். மினுமினுப்பு அனைத்தும் உதிர்ந்து ரசம் அற்று உலர்ந்திருந்தது உடம்பு. மிகவும் அசரதியாக சுற்றப்பட்டிருந்த சேலையுடன் குனிந்து 2 மோடாக்களை அவள் இட்டபோது புறங்கழுத்திலும் மேல் முதுகிலும் பொறி பொறியாக வெடித்திருந்தது. ஒரு உயரமான இரும்பு ட்ரங்க் பெட்டியில் அவள் எப்படியோ ஒரு வசத்தில் உட்கார முற்பட்ட போது வயிற்றின் பூச்சு மேடிட்டது. விருத்தாவும் அவளும் பேசினார்கள். இவன் என்னை பற்றி அவள் எதுவும் கேளாமலேயே தற்செயலாக நான் வந்ததாக சொல்ல, பதிலுக்கு அவள் அதைவிட முக்கியமற்றதாக இன்னொன்று சொல்ல, எனக்கு மட்டும் இவளையா என்று வட்டம் சுழன்று சுழன்று நின்றது. கொடிகள் முழுவதும் துணிகளும் சட்டைகளுமாக அடைந்து தொங்க, இந்த புழுங்கிய 2 அறைகளே உள்ள வீட்டில் அன்னத்தை கொண்டு வந்து ஆகாதது போகாததை எடுத்து பரன்மேல் வீசுகிற மாதிரி வாழ்க்கை வீசியிருப்பதை பார்க்க துயரமாயிற்று. நானும் பேசினேன். அவள் எதையோ குடிக்க கொடுத்து உபசரித்தாள். குடித்தோம். எது பற்றியும் பேச ஒன்றுமில்லை என்பது போலவும், அந்த சாக்கடையை 2 தடவை தாண்டுவதற்காக மட்டும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தது போலவும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டோம். 2 பையன்கள் பாட புத்தகங்களுடன் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன்தான், அக்கா யாரோ வந்திருக்காங்க என்றான். கலர்த்தாள்களில் ஏதேதோ வெட்டி ஒட்டி கொண்டிருந்த கையுடன் ஜூடி நிமிர்ந்தாள். வாங்கண்ண என்றாள். இப்பொழுது 2 முறையாகத்தான் இப்படி கூப்பிடுகிறாள். கண்களில் புரண்டு திரும்பிய விரியலில் சிறு பிரகாசம் ஏறியது. உட்கார்ந்திருந்த இடத்தின் ஜன்னல்கள் 2ம் மூடியிருக்க, சமையலறை பக்கத்திலிருந்து வந்த வெளிச்சம் மட்டும் இருந்தது. எங்கே உட்காருவது என யோசித்து கொண்டும் ஜூடியை பார்த்து கொண்டும் இருந்தேன். பவுடர் டப்பாக்களை பிடித்து அடித்த தகர முற்றத்தில் கீரையும், பாதி அளவு பின்னி வரி வரியாக நைலான் ஒயர்கள் முடிய காத்திருக்கிற நிலையில் ஒரு மஞ்சட்பையும் இருந்தன. அதை இடம் மாற்றி காலியாக்கினதும் என் பக்கம் உட்கார நகர்ந்தாள். அப்புறம் சொல்லித்தாரே என்று சொன்னதும் பையன்கள் சரி சொல்லி கொண்டு புத்தகங்களை ஒழுங்கு செய்தார்கள். கீழ்த்தாடையும் கழுத்தும் தீக்காயம் ஏற்பட்டது போல வழுவழுவென்று கையகலம் சுருங்கி ஒட்டியிருக்கிற பையன் என்னை பார்த்தபடியே போனான். டியூஷனா என்றபடி இன்னும் உட்காராமலேயே நான் ஜூடியை பார்த்தேன். அவள் ஒரு மூலையில் இருந்த டேபிள் ஃபேனை சிரத்தையுடன் தூக்கி வைத்து இணைப்பு கொடுத்து கொண்டே, பொழுது போகணும் அல்லவா என்றாள். எந்த அதிகப்படியான கனமும் அல்லாத இந்த சாதாரண பதிலை தொடர்ந்து அவள் அழுவாள் என நான் எதிர்பார்க்கவில்லை. மிக மெல்லிய ஒரு இழையில் அவளின் கஷ்டம் முழுவதும் முட்டிக்கொண்டு நின்றது போலவும், அந்த பதிலின் சிறு அதிர்வே அது உடைந்து பெருக போதுமானது என்றும் தோற்றம் தர அப்படியே மடங்கி உட்கார்ந்து அழுதாள். இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நான் தயாராகவே வரவில்லை. காலையில் பன்னீர் சோடா குடிக்கும் நேரத்தில் தேவநேசன் என்னை பார்க்கும்போதே, அதே வீட்டில் தான் இருக்கோம், இங்கிருந்து தான் பேசஞ்சரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், மட்டன் எடுத்து வைக்கிறேன், காலையில் வீட்டுக்கு வாங்க என்று எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிக்கப் போகிற அந்த அவசரத்திலும் நான் பரிசளித்த அந்த புத்தக பெயரையே என்னுடையதாக சொல்லிக்கொண்டு முகத்தை பின்பக்கமாக பொருத்தி கொண்ட ஒரு உருவத்துடன் நகர்ந்தார். நாளைக்கு காலையில் இல்லை, உடனடியாக அப்போதே என்று தீர்மானித்து கொண்டு ஒரு மிக தனிமையான ஜூடியுடன் சற்று நேரம் பேசுகிற திருப்திக்காக வந்த இடத்தில் இந்த அழுகை ஒரு வினோதமான இக்கட்டில் நிறுத்தியது. 2 வருஷமா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கவங்க பாடு அவங்கவங்களுக்குன்னு இருந்தோம் இல்லையா? இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பத்திரிக்கைக்கு அனுப்பி எல்லாரும் முன்னாலேயும் என் மானத்தை வாங்கணும்? ஜூடி காலை மடக்கிய நிலையில் கழுத்தை திருப்பி இடது தோளில் அடிக்கடி கண்ணீரை தேய்த்து தேய்த்து துடைத்து கொண்டு குழறி குழறி சொல்கிற எதுவும் எனக்கு புரியவில்லை.
அவங்க ஸ்டூடியோ வைக்கிறது, முன்னுக்கு வர்றது, கல்யாணம் கட்டுறது, புள்ளைய பெற்றுக்கிறது, இதெல்லாம் சந்தோஷந்தான். அதுக்காக இப்படி ஒரு ஃபோட்டோவை தேடி பிடிச்சி பத்திரிக்கையில் போட்டு கேவலப்படுத்த வேண்டாம். நான் கட்டின மனுஷங்கிட்ட படுகிற அசிங்கம் பத்தாதுன்னு இப்போ ஊர் உலகம் முழுதும் படும்படி ஆயிட்டது. இவளுடைய சத்தமான அழுகையை கேட்டு வெளியிலிருந்து யாரோ வாசல் பக்கம் நிழலாக உள்ளே நகர்ந்து வருவது மாதிரி பட்டது. கழுத்தில் தீக்காயம் பட்ட பையன் மிக தயங்கி வந்து அழுது கொண்டிருக்கிற ஜூடியை திகைத்தபடி பார்த்து கொண்டே அவன் விட்டு சென்றிருந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போனான். மோசமாக ஒத்துழைக்கிற அந்த டேபிள் ஃபேனின் இரைச்சலும் அவள் அழுகையின் காரணம் புரியாம நான் அந்த இடத்தில் அசைவற்று ஒரு சிக்கலாக கிடந்தேன். இவ்வளவுதானா? இதற்கு மேற்கொண்டு இன்னும் ஏதாவது எடுத்திருக்கிறானா அவன்னு கேட்டுக்கிட்டு ஒரு மிதி. அன்னைக்கு நான் பட்டிருக்கிற அடிக்கும் உதைக்கும் கூட நான் போய் சேரலைன்னா இந்த பயல் ஜீவா மேலே இருக்கிற அக்கறையால் தான். வேற எதுக்காக இல்லாட்டியும் ஜீவாக்காகவாவது நான் இருக்கணும். அண்ணா உட்கார்ந்தபடியே சற்று சாய்ந்து கையால் தையல் மிஷினுக்கு அதற்கடுத்த தோள்பெட்டி ஒன்றின் சந்திற்கும் இடையில் மடித்து செருகியிருந்த அந்த பத்திரிகையை உருவி போட்டாள். அழுகையும் அழுகைக்கு அனுசரணையுமான அசைவுகளுமாகவே இயங்குகிற அவளுடைய இறுகின மொத்த உருவத்திலும் கங்கு போல் ஒரு மினுக்கம் கனிந்து விசறியது. என் படத்தை போடணும்னு தோணினா இதைய போடணும். அண்ணா அந்த ஆங்கில பத்திரிகையை என் முன்னால் போட்டாள். மிக பிரபலமான வார பத்திரிகையான அதுவும் ஒரு புகைப்பட சுருள் தயாரிக்கிற நிறுவனமும் இணைந்து நடத்திய போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறதாக வெளியாகியிருக்கிற இந்த படம் பற்றிய விவரம் இப்போதுதான் முதலாக எனக்கு தெரிகிறது. வார பத்திரிகைகளில் அடைந்து கிடக்கிற நூலாம் படைகளில் என்னுடைய சேர்ந்த வாசக சிறகுகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று விலகி லைப்ரரியன் அச்சாணி தட்டுகளில் தூசியில் மூச்சு முட்டி கொண்டிருக்கிற எனக்கு இப்படி நேர்ந்ததில் ஆச்சரியமில்லை. பெரிதுபடுத்தப்பட்ட புகைப்பட அளவாலும் அற்புதமான அச்சாலும் அருமையாக இருந்தது புகைப்படம். அண்ணன் ஜூடி நடந்து செல்கிற தோற்றத்தில் கைகளில் சரிந்த சேலையை அள்ளி வீசுகிற படம். ரவிக்கைக்கு அழுத்தமாக கனமூட்டியிருக்கிற மார்பு, தோளின் பக்கவாட்டு செழுமை, வாய்க்கொள்ளாத சிரிப்பு, மூடிய அந்த கண்கள். பழகின பழக்கம். குத்தி குத்தி எடுத்தாலும் உசுரை பிடிச்சிக்கிட்டு இந்த ஜீவா பயலுக்காக நான் இருக்கிற இருப்பு, இதெல்லாம் ஞாபகம் இல்லை. இந்த உடம்பு ஒன்று தான் ஞாபகம் இருக்கு போல. கிட்டத்தட்ட விருத்தா என் பக்கத்தில் தலை கவிழ்ந்து இந்நேரம் நிற்பதான பாவனையுடனேயே ஜூடி பேசினாள். நான் இதையெல்லாம் அவனிடம் சொல்ல வேண்டும் என்கிற குரலில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பகிர்ந்து கொண்டே வந்தாள். என்னிடம் தேர்தலை எதிர்பார்க்கிறதான அடையாளம் இல்லை. அவளுடைய கணவனை பற்றிய மிகையான அவதூறுகளை எடுத்து என் முன்னே விசிறி, பார், நான் எவ்வளவுக்கு மத்தியில் இருக்கிறேன் என்ற இரக்கம் சம்பாதிக்கவும் இல்லை. விருத்தாவுக்கும் அவளுக்கும் ஜீவாவுக்கும் என்று நேர்ந்திருக்கிற ஒரு துல்லிய உறவின் மீது பின்னப்படுத்துவது போல பதிகிற வேற்று ரேகைகளை துடைத்து துடைத்து அப்புறப்படுத்துகிற ஒரு காரியமாகவே இருந்தது. இத்தனைக்கிடையிலையும் ஒரே ஒரு மிக சிறு கணம் ரொம்பவும் குலைந்து கிடக்கிற அவளை பார்க்கும்போது அவளை அப்படியே சற்று ஆறுதலாக அணைத்து கொள்ளலாம் என்று தோன்றியது எனக்கு. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பட்டது. உடனேயே கேட்டேன், ஜீவா எங்க? ஸ்கூலுக்கா? அண்ணா சட்டென்று எழுந்தாள். சேலையால் முகத்தை மிக அழுத்தி துடைத்து கொண்டாள். தலையை அவசரமாக ஒழுங்கு செய்தாள். அவனுக்கு தான் சாப்பாடு கொண்டு போகணும். பேசிக்கிட்டே இருந்ததுல நேரமாயிட்டது. பெல் அடிச்சிருவாங்க. போய் அடுக்கலையிலிருந்து சின்ன பாத்திரத்தில் எதையோ மாற்றினாள். ஒரு பிளாஸ்டிக் குடுவையில் தண்ணீரை ஊற்றி திருகினாள். 2 பிஸ்கெட்டுகளை ஒரு பாலித்தீன் பையில் மடித்து எல்லாவற்றையும் ஒரு வயர் பையில் வைத்து கொண்டு குடையையும் எடுத்துக்கொண்டு போவாமா என்றாள்.
முழுமையான இன்னொரு பாத்திரமாக தன்னை ஒன்றிணைத்து கொண்ட அவள் ஃபேனை நிறுத்தி, பூனை சனிய எல்லாவற்றையும் இழுத்து இழுத்து வாயை வைக்கும் என்று சொன்னபடி ஜன்னல் கதவு அடைத்து செருப்பு போட்டு கதவை சாத்தி பூட்டி கையால் இழுத்து கொண்டு வேகமாக முன்னால் சாக்கடை பக்கம் நின்று கொண்டிருந்த என்னிடம் வந்து மறுபடியும் சிறு தெளிவுடன் போகலாமா என்று கேட்டாள். போகலாமா என்று என்னிடம் கேட்டாலும் போய்க்கொண்டே இருப்பவள் என்று அவளை பற்றி எனக்கு தோன்றிற்று. முற்றம். போய்க்கொண்டிருப்பவள்